வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இன்றைய நம்முடைய வகுப்பு மகேந்திர படலத்தில் தொடர்கிறது. மகேந்திர படலம் நிறைவடைய இருக்கிறது. அதனோடு கூட கிஷ்கிந்தை காண்டமும் நிறைவடைய இருக்கிறது. நீதான் இலங்கைக்கு போவதற்கு தக்க நபர் என்று ஜாம்பவான் சொல்ல, அதை கேட்டுக்கொண்டு தன்னுடைய தலையை குனிந்து பணிந்து வணங்கி சின்ன புன்னகையோடு ஏற்றுக்கொள்கிற அனுமனை போன வகுப்பிலேயே கண்டோம். தாழ்வதனத் தாமரை நாப்பண் ஆம்பல் விரிந்தாலன்ன சிரிப்பன். அந்த முகம் தாமரை என்றால் அந்த தாமரைக்கு நடுவிலே ஒரு சின்ன ஆம்பல் பூ பூத்தது போல. தாமரை பெரிதாக இருக்கும், செவ்வாம்பல் அதே குடும்பத்தைச் சேர்ந்தது, ஆனால் சிறியதாக இருக்கும். இந்த மலர்கள் எல்லாமே நீர் மலர்கள், நீர்ப்பூக்கள் என்பார்கள். இந்த நீர்ப்பூக்கள் எல்லாம் தாமரை குடும்பத்தைச் சேர்ந்தவை. பொதுவான ஒரு பெயராக தாமரை என்பதை நாம் சொல்கிறோம். குளங்களிலே பார்க்கும்போது சிறியதாக சிவப்பு வண்ணத்திலே, வெளிர் சிவப்பு வண்ணத்திலே பூத்திருக்கிற இந்த பூக்களை கூட தாமரை பூக்கள் என்றுதான் பழக்கத்திலே குறிப்பிடுகிறோம். ஆனால் அவை ஆம்பல் மலர்கள், செவ்வாம்பல் மலர்கள். தாமரை மலர்கள் நல்ல பெரியதாக இருக்கும். எனவே பெரியதாக இருக்கிற தாமரை மலரில் நடுவிலே ஒரு சின்ன செவ்வாம்பல் பூத்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் அனுமனுடைய வதனம் ஒரு தாமரையாக மலர்ந்திருக்க, அந்த தாமரைக்கு நடுவிலே ஒரு சின்ன புன்னகை இதழ் விரிக்கிறது. அறிவாளன், நிறைந்த ஞானம் கொண்டவன், பூரணமான ஞானம் கொண்டவன். முன்னரே ராமன் தன்னுடைய தம்பியிடத்தில் இவன் கல்லாத கலையும் வேத கடலுமே இல்லை, இவனுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை என்று ஞானமூர்த்தியாக விளங்குகிற ராமனே அனுமனுடைய ஞானத்தை பற்றி விவரித்திருக்கிறான் என்றால், அப்படிப்பட்ட அறிவை கொண்ட அறிவாளன் கூம்பலொடும் சேர் கை கமலத்தன். தன்னுடைய கைகளை அஞ்சலி ஹஸ்தத்தில் வைத்து கொண்டிருக்கிற அனுமன் குலமெலாம் ஏம்பல் வர, வானர குலத்திற்கு மகிழ்ச்சி வர தன்னுடைய சிந்தையில் இருக்கிற எண்ணங்களை மெல்லச் சொல்லத் தொடங்கினான். அந்த அனுமனை பார்க்கிறோம். மெல்லிய புன்னகையோடு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள், தன்னுடைய ஆற்றலை சாம்பன் நினைவுபடுத்த, அந்த ஆற்றலை உணர்ந்து கொண்டு அனுமன் பேசுகிற வார்த்தைகள். இலங்கையை இடந்து வேரொடு இவ்வையின் தருக என்றாலும், விலங்கினர் தம்மையெல்லாம் வேரொடும் விழிய நூறி பொலங்குழை மயிலை கொண்டு போது என புகன்றிட்டாலும். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், என்னவெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடும். இலங்கையை அப்படியே கீழே இருந்து, தண்ணீரிலே இருந்து மெல்ல தூக்கி மேலே தனியாக எடுத்து வேரோடு இங்கே கொண்டு வந்து வை. இடந்து ஒரு அழகான சொல். வராக அவதாரம் எடுத்த திருமால் இந்த பூமியை இடந்தார். திருமழிசைபிரான் குடந்தையில் சார்ங்கபாணியை பார்த்து பாடும்போது பாடிய வார்த்தை இல்லையா? நடந்த கால்கள் நொந்தவோ இடந்த மெய் குலுங்கவோ. கானகத்தில் 14 ஆண்டுகள் நடந்த கால்கள் வலிக்கின்றனவா, நொந்து போயிற்றா, அதனால் படுத்திருக்கிறாயா? இல்லை, இடந்த மெய் குலுங்க, அப்படியே கீழே போய் அந்த பூமாதேவியை தூக்கி கொண்டு வந்தாயே வராக அவதாரம் எடுத்த போது. அவ்வளவு பெரிய பூமி பந்தை தூக்க வேண்டும் என்றால் உன்னுடைய உடம்பு எவ்வளவு நொந்து போயிருக்கும். அந்த நோவினால் படுத்து விட்டாயா? சார்ங்கபாணியை கண்டபோது
ஏன் இப்படி பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கிறாய் என்று கேட்டபோது இந்த சொல்லைத்தான் திருமழிசை பிரான் பயன்படுத்தினார். இலங்கையை இடந்து கீழே இருந்து அப்படியே அந்த இலங்கையை தனியாக தண்ணீரிலே இருந்து அந்த நிலப்பகுதியை மீட்டு தூக்கி இங்கே கொண்டு வா. வெறுமே அல்ல, அதனுடைய வேரோடு சேர்த்து கொண்டு வா. இலங்கையை இடந்து வேரோடு இவ்வையின் தருக என்றாலும் விலங்கினர் தம்மையெல்லாம் வேரொடும் விழிய நூறி புலங்குழை மயிலை கொண்டு போது என புகன்றிட்டாலும் அந்த இலங்கையில் இருக்கிற விலங்குத்தன்மை கொண்ட அரக்கர்கள் அவர்கள் குலத்தை மொத்தமாக வேரோடு கல்லி எடுத்து அடக்கி அழித்து அதன் பின்னர் அங்கே சிறையில் இருக்கிற சீதா பிராட்டியை தூக்கி கொண்டு வந்துவிடு என்று நீங்கள் ஆணையிட்டாலும் புலங்குழை மயிலை கொண்டு போது, மயிலின் சாயலாளாக இருப்பவள், அழகான ஆபரணங்களை அணிந்தவள், காதுகளில் நல்ல குழைகள் காதணிகள் தொங்கும்படியாக இருக்கக்கூடியவள் புலங்குழை மயிலை கொண்டு போது. பெரியோர்களே, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காப்பியத்தில் உத்தமமான ஆணையும் பெண்ணையும் வர்ணிக்கும் போது எதிர்மறை தலைவர்களாக இருந்தால் அவர்களை வர்ணிக்கும் போதும் கூட அவர்கள் மாலை அணிந்தவர்கள் என்றும் மாலை அணியத்தக்கவர்கள் என்றும் அழகான ஆபரணங்களை அணிந்தவர்கள் என்றும் விவரிப்பது வழக்கம். சீதா பிராட்டி என்ன இப்போது அழகான தங்க நகைகளை போட்டுக்கொண்டா இருக்கப் போகிறாள்? இருந்த நகைகளை கூட எடுத்து முடிந்து கீழே வீசிவிட்டாளே. எனவே திஸ் இஸ் இல்லாஜிக்கல் என்று நாம் எதிர்குரல் எழுப்ப முடியாது. காரணம், காப்பியத்தினுடைய போக்கில் விவரிப்புக்காக, ஃபார் த சேக் ஆஃப் சர்டன் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த குழை அணியக்கூடிய தகுதி அந்த பெண்ணுக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிற வகையில் இந்த விவரிப்புகள் இருக்கும். எனவே இந்த ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு இது தவறாக சொல்லப்பட்டது. பல இடங்களில் ராமனை விவரிக்கும் போது தார் அணிந்த ராமன் என்பதாகவே வருகிறது. காட்டுக்கு போன போது மாலைகளை போட்டுக்கொண்டா ராமன் போனான் என்று கேட்கலாம். அதை இன்னொரு கோணத்தில் பார்த்தால், காட்டிலே வாழும்போது அங்கே இருக்கிற மலர்களையெல்லாம் சேர்த்து எடுத்து கூட மாலையாக அணிந்து கொண்டு ராமன் போயிருக்கக்கூடும். எனவே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் காவியத்தின் போக்குக்காக கொடுக்கப்படுகிற சில விவரிப்புகளை எல்லாம் அனலிட்டிக்கல் என்கிற முறையிலே பார்த்து அந்த இடத்தில் நம்முடைய காலத்தை விரயம் செய்யாமல் அங்கே கொடுக்கப்படுகிற தகவலை பார்ப்பது நல்லது. புலங்குழை மயிலை கொண்டு போது, மயில் சாயலாளாக இருப்பவளை இங்கே தூக்கி கொண்டு வந்துவிடு என புகன்றிட்டாலும், அப்படி தூக்கி கொண்டு வருவதற்கு என்ன தேவை? அவளை சிறையிலே இருந்து சிறை மீட்டு தூக்கி கொண்டு வர வேண்டும் என்றால் அங்கே இருக்கிற அரக்கர்களை அழிக்க வேண்டும். விலங்கினர் தம்மையெல்லாம் வேரோடும் விழிய நூறி. விழிதல் என்றால் அழிந்து போதல், மரணித்தல் என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவர்களெல்லாம் வேரோடு அழிந்து போகும்படியாக அவர்களை போராடி வென்று சண்டையிட்டு அவர்களை அழித்து, நூறுதல் அவர்களை அழித்தல். அப்படி அழித்துவிட்டு சீதையை தூக்கி கொண்டு வா என்று நீங்கள் சொன்னாலும் கலங்கலீர் உரைத்த மாற்றம் முடிக்குவல் கடிது காண்டிர். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை விரைவாக நான் முடித்து காட்டுகிறேன். இதுவரைக்கும் தன்னுடைய ஆற்றல் புரியாமல் அங்கே தலைகுனிந்து அமர்ந்து கொண்டிருந்த அனுமன் ஜாம்பவானுடைய அந்த உத்வேக உரைகளை கேட்டு தன்னுடைய ஆற்றலை தானே உணர்கிறான். இப்போதைய முறையில் சொல்ல வேண்டும் என்றால், ஜாம்பவான் டெலிவர்ட் அ மோட்டிவேஷனல் லெக்சர். அந்த மோட்டிவேஷனில் தூண்டப்படுகிற அனுமன் தன்னுடைய உற்சாகத்தை பெறுகிறான். நீங்கள் சொன்ன செயலை செய்து விடுகிறேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை செய்கிறேன். இலங்கையை மொத்தமாக தூக்கி கொண்டு வா என்றால் தூக்கி கொண்டு வந்து விடுகிறேன், இல்லை என்றால் சீதையை தூக்கி கொண்டு வா என்றால் தூக்கி கொண்டு வந்து விடுகிறேன். இரண்டு விஷயங்களை இங்கே எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. பின்னாலே ஒரு காட்சி வரும்.
சீதையை கண்டுவிட்டு ராமன் திரும்பி வரும்போது, ராமனிடத்தில் அனுமன் திரும்பி வரும்போது, மன்னிக்கவும், அனுமன் திரும்பி வரும்போது ராமனும் சுக்ரீவனும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களில் சுக்ரீவனுடைய நினைப்பு எப்படி இருந்தது, ராமனுடைய நினைப்பு எப்படி இருந்தது என்று ஒரு சிறிய காட்சி வரும். சுக்ரீவன் நினைப்பான் கொண்டு வரும், ராமன் நினைப்பான் கண்டு வரும். ராமனுடைய எண்ணம் சீதையை பார்த்துவிட்டு அனுமன் வந்து விடுவான் என்பதாக இருக்கும். ஆனால் சுக்ரீவன் என்ன இருந்தாலும் வானரத் தலைவன் இல்லையா? அந்த வானரத்திற்கே உரித்தான ஒரு தன்மையில் கொண்டு வரும், தூக்கி கொண்டு வந்து விடுவான் என்று சுக்ரீவன் நினைப்பான். இது மாத்திரமில்லை, அசோகவனத்தில் சீதையை சந்திக்கும் போது அனுமனே கூட என்ன கேட்கிறான்? அம்மா, என்னுடைய தோளில் ஏறிக்கொள், உன்னை கொண்டு போய் ராமனிடத்தில் சேர்ப்பித்து விடுகிறேன். எனவே சீதையை அந்த இடத்திலே இருந்து தூக்கி கொண்டு வந்து ராமனிடத்தில் சேர்த்து விடலாம் என்கிற எண்ணம் அனுமனுக்கும் தோன்றியிருக்கிறது. சுக்ரீவனுக்கும் அப்படிப்பட்ட ஓர் எண்ணம் சற்றே துளிர்விட்டிருக்கிறது. இப்போது அதற்கு முன்னோடியாகத்தான் இங்கே அனுமன் பேசுவதை கேட்கிறோம். தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் நான் தூக்கி கொண்டு வந்து விடுகிறேன். இன்னொன்று, இலங்கையை மொத்தமாக தூக்கி வந்து விடுகிறேன் வேரோடு. இதையும் கூட பின்னாலே வரப்போகிற ஒரு காட்சியோடு ஒப்பிட்டு நோக்கலாம். மருத்துமலையில் இருக்கிற மூலிகைகளை கொண்டு வா என்று இதே ஜாம்பவான் போர்க்களத்தில் சொன்னபோது, மருத்துமலைக்கு போய் அங்கே மூலிகைகளெல்லாம் தங்களை மறைத்து கொள்ள காலதாமதம் செய்யக்கூடாது என்பதற்காக மொத்தமாக மருத்துமலையை தூக்கி கொண்டு பறந்து வந்த அனுமனை சந்திக்க இருக்கிறோம். எனவே அனுமனுடைய அந்த செயல் திறம், ஒரு செயலை அனுமனிடத்தில் கொடுத்து விட்டால் அதை முழுமையாக செய்பவன். கிள்ளிக்கொண்டு வா என்றால் அள்ளிக்கொண்டு வருபவன், அதை முழுமையாக செய்பவன், மீதம் விடாமல் அதை முழுமையாக செய்யக்கூடியவன். ஆகவேதான் 2 இடங்களில் ஒரே சொல்லை இங்கே கவிச்சக்கரவர்த்தி பயன்படுத்துகிறார். வேரொடு, இலங்கையை வேரொடு இடந்து, விலங்கினர் தம்மையெல்லாம் வேரொடும் விழிய நூறி. ஒரு செயலை அனுமனிடத்தில் கொடுத்தால் அவன் அதனுடைய வெளிபாகம் மாத்திரம் அல்ல, அது எங்கே, கீழே எங்கே இருக்கிறது, அதனுடைய தொடக்கம் என்ன, அதை முழுமையாக பார்த்து அதை முழுமையாக செயல்படுத்துவான். அதை மேலோட்டமாக செய்யாமல் முழுமையாக செய்வான். அதற்காகத்தான் வேரொடு என்கிற அந்த சொல்லை கவிச்சக்கரவர்த்தி அங்கே பயன்படுத்தி இருக்கிறார். ஒன்றை முழுமையாக செய்யக்கூடியவன். அந்த தன்மை அனுமனுடைய தன்மை என்பதை இந்த பாடலில் பார்க்கிறோம். கலங்கலீர் உரைத்த மாற்றம் முடிக்குவல் கடிது காண்டீர். கலக்கப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் செய்கிறேன். ஏனென்றால் ஜாம்பவான் அனுமனை உற்சாகப்படுத்தும் போது, உன்னுடைய இந்த ஆற்றலையெல்லாம் நீ மறந்து போய்விட்டாயா என்பது போல சற்றே ஆதங்கத்தோடு தான் பேசுகிறார். அந்த ஆதங்கத்தை கவனித்து விட்ட அனுமன், கலக்கப்படாதீர்கள், நீங்கள் சொன்னதை நான் செய்து விடுகிறேன் என்று உற்சாகத்தோடு அதே சமயத்தில் பணிவோடு பேசுகிறான். ஓசனை 100 உள்ளடி உள்ளது ஆக, ஈசன் மண் அளந்தது எய்ப்ப இருங்கடல் இனிது தாவி, வாசவன் முதலோர் வந்து மலையினும் இலங்கை வாழும் நீசரையெல்லாம் நூறி நினைத்தது முடிப்பல். இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாகவே போகிறான். நீங்கள் சொன்னதை செய்து விடுவேன், சீதையை தூக்கி கொண்டு வா என்று நீங்கள் சொன்னால் தூக்கி கொண்டு வருகிறேன், இலங்கையை கல்லி எடுத்து கொண்டு வா என்று சொன்னால் கல்லி எடுத்து கொண்டு வருகிறேன். இப்படியெல்லாம் சொன்னவன் இப்போது கூடுதலாக சொல்கிறான். 100 யோஜனை, இங்கே இருந்து இலங்கை 100 யோஜனை தூரத்தில் இருக்கிறது. அந்த 100 யோஜனையை தாவி, எப்படி தாவுவேன்? அன்றைக்கு வாமனனாக தோன்றி திருவிக்கிரமனாக வடிவமெடுத்து
இந்த மண்ணை ஒரு தாவு தாவி விண்வரைக்கும் சென்றதே ஈசன் திருவடி. அதைப்போல இந்த 100 யோஜனை தூரத்தையும் என்னுடைய அடியினால் தாவிச் சென்று விடுவேன். ஓசனை 1 100 100 ஓசனை, யோஜனை என்பதுதான் ஓசனை என்று வருகிறது. 100 யோஜனை தூரத்தையும் உள் அடி உள்ளதாக, இங்கே ஒரு அடி அங்கே ஒரு அடினா இதற்கு இடைப்பட்ட இடம் உள்ளுக்குள்ளே வந்து விடுகிறது. அதுதான் உள் அடி உள்ளது. இந்த அடிக்கும் அந்த அடிக்கும் காலால் வைப்பதை அடி என்று தானே சொல்கிறோம், தப்படி என்று கூட சொல்லுவார்கள். இங்கே இருந்து அங்கே காலை வைக்கும்போது அது ஓரடி, இது ஓரடி. இந்த அடியிலே இருந்து அந்த அடி போகிற தூரத்தில் இடையிலே இருப்பதெல்லாம் உள் அடி. ஓசனை 1 100 உள்ளடி உள்ளதாக ஈசன் மண் அளந்தது ஏய்ப்ப. ஈசன் சர்வேஸ்வரனாக இருக்கிற திருமால் வாமன அவதாரம் எடுத்து திருவிக்கிரம அவதாரத்தில் மண்ணை அளந்து விண்ணை அளந்தாரே, அதற்கு ஏற்ப அதைப்போல இருங்கடல் இனிது தாவி இங்கே இருக்கிற இந்த பெரிய கடலை வேகமாக தாண்டி வாசவன் முதலோர் வந்து மலையினும், வாசவன் இந்திரன், இந்திரன் உள்ளிட்ட தேவாதி தேவர்கள் வந்து தடுத்தாலும், அப்படி தடுப்பவர்களை அகற்றிவிட்டு, இல்லை மலைத்து அவர்கள் மலைத்து வியந்து போனாலும், இந்த மலையினும் என்பது மலை போல அவர்கள் தடுத்தாலும் என்கிற பொருளையும் தரும், அவர்கள் மலைத்து போய் வியந்து பார்த்தாலும் என்கிற பொருளையும் தரும். வாசவன் முதலோர் வந்து மலையினும், அவர்கள் மலைத்து போய் நின்றாலும் அவர்கள் அந்த பக்கத்தில் பார்த்து வியந்து மலைத்து கொண்டிருக்க, இலங்கை வாழும் நீசரையெல்லாம் நூறி, இலங்கையிலே இருக்கிறார்களே நீச குணம் படைத்த அரக்கர்கள், அந்த அரக்கர்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு நினைத்ததை நான் முடித்து விடுவேன். நீங்கள் உள்ளத்தில் நினைத்தீர்களே சீதையை இங்கே கொண்டு வர வேண்டும் அல்லது சீதையை கண்டு வர வேண்டும் என்று நினைத்தீர்களே, அப்படி நீங்கள் உள்ளத்தில் நினைத்ததை நான் முடித்து விடுவேன். வாட் எவர் யூ வாண்ட் மீ டு டூ, வாட் எவர் யூ திங்க் தட் ஐ ஷுட் டூ, அதை சொல்லுங்கள், அதை செய்து விடுகிறேன். நீசரை எல்லாம் நூறி நினைத்தது முடிப்பல் பின்னும் என்று தொடர்கிறான். வாமன அவதாரத்திற்கும் அனுமனுடைய இந்த செயலுக்கும் மெல்ல ஒப்புமை காட்டத் தொடங்குகிறார் கவிச்சக்கரவர்த்தி. கவிச்சக்கரவர்த்தியின் வீச்சு விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது. இந்த இடத்தில் இப்போது தொடங்குகிறது. அனுமனுடைய வாக்காகவே தொடங்குகிறது. எப்படி அந்த ஈசன் சர்வேஸ்வரன் மண்ணை அளந்தானோ அதுபோல இந்த கடலை அளந்து விடுவேன் என்பதாக அனுமன் பேசுகிறான். கவிச்சக்கரவர்த்தி அனுமனை பேச வைத்திருக்கிறார். எப்படி அவருடைய வீச்சு விரிந்து கொண்டே போகப் போகிறது என்பதை நாமும் ஒவ்வொரு பாடலாக பார்க்க புரிந்து கொள்வோம். நீரே நினைவின் முன்னம் நெடுந்திரை பறவை ஏழும் தாய், உலகு அனைத்தும் வென்று தையலை தருதற்கு ஒத்தீர், போய் இது புரிதி என்று புலமை தீர் புன்மை காண்டற்கு எயினீர் என்னின் பிறந்தவர் யாவர். பெரியோர்களே, முன்னமே பார்த்தோம், மகேந்திர படலத்தை பொறுத்தவரையில் பாடல்கள் முன் பின் மாறி மாறி இருக்கக்கூடும். ஒரு சில பாடல்கள் ஒரு சில பிரதிகளில் பின்னால் வருகின்றன, ஆனால் வேறு சில பிரதிகளில் அவையே முன்னால் இருக்கக்கூடும். இந்த பாடலும் அப்படித்தான். இந்த பாடல் ஒரு சில பிரதிகளில் முன்னதாக அமைகிறது. அண்ணாமலை பல்கலைக்கழக பதிப்பு போன்றவற்றை பார்த்தால் ஜாம்பவான் சொல்லி முடித்தவுடன் அனுமன் பேசத் தொடங்குகிறான் என்று பார்க்கிறோமே, அந்த இடத்திலேயே இந்த பாடல் வருகிறது. ஆனால் வேறு சில பிரதிகளில் இந்த பாடல் இப்போது நாம் பார்க்கிற இந்த வரிசை கிரமத்தில் அமைகிறது. இது அனுமன் ஜாம்பவானுக்கு நேரடியாக சொல்வது. முன்னாலே பார்த்த பாடல்களும் ஜாம்பவானுக்கு சொல்வது தான் என்றாலும் கூட அந்த பாடல்களில் நீங்கள் சொல்வதை நான் செய்கிறேன் என்று தன்னுடைய வலிமையை அல்லது தன்னுடைய புரிதலை விளக்குவதாக அமைகிற பாடல்கள். ஆனால் இந்த பாடலில்
ஜாம்பவானுடைய திறமையை, ஜாம்பவானுடைய ஆற்றலை அனுமன் போற்றுகிறான். உங்களுடைய திறமை எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். நீரே நினைவின் முன்னம், நீங்களே இதை செய்ய முடியும். எதை? நெடுந்திரை பறவை ஏழும் தாய். நல்ல அலைகள் அடிக்கக்கூடிய கடல்கள், 7 கடல்களையும் தாங்குகிற, 7 கடல்களையும் தாவி அந்த பக்கம் போகிற சக்தி உங்களுக்கு இருக்கிறது. தாய் என்பது தாவி என்கிற சொல், அது தாய் என்று வருகிறது. பறவை ஏழும் தாவி, உங்களால் 7 கடல்களையும் தாண்டி போக முடியும். பெரிய அலைகளை கொண்ட 7 கடல்களையும் உங்களால் தாண்டி போக முடியும். அது மாத்திரமல்ல, அப்படி 7 கடல்களையும் தாண்டும் போது ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது எதிர்ப்பு வந்தால் அந்த எதிர்ப்பையும் உங்களால் வெல்ல முடியும். உலகு அனைத்தும் வென்று தையலை தருதற்கு ஒத்தீர். அனுமன் ஜாம்பவானை பார்த்து சொல்கிறான், யூ ஹாவ் த கேப்பபிலிட்டி. 7 கடல், ஒரு கடல் என்ன? 100 யோஜனை இருக்கிற ஒரு கடல் என்ன? 7 கடலையும் உங்களால் தாண்ட முடியும். 7 கடல்களையும் தாண்டி ஏதாவது எதிர்ப்பு வந்தால் அந்த எதிர்ப்பை எல்லாம் வென்று அதன் பின்னர் சீதையை சிறை மீட்டு கொண்டு வருவதற்கான வல்லமை, ஆற்றல் உங்களுக்கே இருக்கிறது. அதுவும் எப்படி இருக்கிறது? நினைத்த மாத்திரத்தில் அதை செய்யக்கூடிய, நினைவின் முன்னம். நினைத்து முழுமையாக முடிப்பதற்கு முன்னாலேயே அதை செய்துவிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்களை அடக்கிக் கொண்டு போய், இது புரிதி, நீ போய் இதை செய்துவிட்டு வா என்று என்னை பார்த்து சொல்கிறீர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை அப்படியே பக்குவமாக அடக்கிக் கொண்டு என்னை பார்த்து இது உன்னால் செய்ய முடியும், நீ போய் செய்துவிட்டு வா என்று சொல்கிறீர்களே. அப்படியானால் நான் எவ்வளவு பேறு பெற்றவனாக இருக்க வேண்டும். புலமை தீர் புன்மை காண்டற்கு எய்நீர் என்னின். என்னை இந்த செயலை செய்வதற்கு நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள் என்றால் என்னின் பிறந்தவர் யாவர்? என்னை காட்டிலும் மிகப்பெரிய பேறு பெற்றவர்கள் இந்த பிறவியில் வேறு யாராக இருக்க முடியும்? என்னை போய் அந்த அரக்கர்களை அழித்து சீதையை சிறை மீட்பதற்கோ அல்லது சீதையை கண்டுபிடித்து கொண்டோ வருவதற்கு சொல்கிறீர்கள் என்றால் நான் எவ்வளவு பேறு பெற்றவன். உங்களுடைய ஆற்றலில் நீங்கள் செய்ய முடியும், நீங்கள் செய்யாமல் எனக்கு அதை செய்ய சொல்லி ஆணையிடுகிறீர்களே, நான் எவ்வளவு பேறு பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று அனுமன் ஜாம்பவானுடைய ஆற்றலை பாராட்டுகிறான். பெரியோர்களே, இது ஜாம்பவானுக்கும் அனுமனுக்கும் இருக்கிற ஒரு சின்ன உரையாடல். மற்ற குரங்குகளெல்லாம் இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உரையாடலில் நமக்கு ஏதாவது இருக்கிறதா? நிறையவே இருக்கிறது. தன்னிடத்தில் தகுதி இருக்கும்போது தனக்கு அடுத்த தலைமுறை தகுதியோடு இருப்பதை பார்த்து அதை பாராட்டி அந்த தகுதியை வெளிப்படுத்தும்படியாக செயல்களை செய்வதற்கு அனுமதிக்கிற ஓர் பக்குவத்தை, மேன்மையை இங்கே பார்க்கிறோம். ஜாம்பவானுக்கு தகுதி இருக்கிறது என்பது அனுமனுடைய எண்ணம். ஜாம்பவானுக்கு அந்த தகுதி இருக்கவும் கூடும். காரணம், வாமன அவதார காலத்திலேயே தோன்றி வாமன அவதாரத்தை பற்றிய செய்திகளை 8 திக்குகளுக்கும் போய் சொன்ன ஜாம்பவான். கவி சக்கரவர்த்தி எப்படி கோக்கிறார் பாருங்கள். நான் எப்படி தாவி போவேன் என்று அனுமன் சொல்கிறான். அந்த ஈசன் எப்படி மண்ணை அளந்தானோ அப்படி நான் அளப்பேன். ஈசன் மண்ணை அளந்த அந்த சூட்சுமம் யாருக்கு முதலில் தெரியும்? ஜாம்பவானுக்கு தெரியும். ஜாம்பவானுக்கு அது தெரியும். ஆனால் ஜாம்பவான் அதை எப்படி நமக்கு இங்கே புலப்படுத்தினார்? 8 திக்குகளுக்கும் போய் அந்த பெருமையை நான் முரசறைந்து விட்டு வரும்போது மேருமலை என் மீது மோதிவிட்டான். அப்போது என்னுடைய கால் பழுதடைந்து விட்டது. எனவே நான் ஓரமாக ஒதுங்கிக் கொள்கிறேன். ஜாம்பவானுக்கே அந்த ஆற்றல் இருக்கும்போது கூட எனக்கு ஒரு சிறிய காயம் பட்டுவிட்டது. இங்கே காயம் பட்டது என்பது பெரிய விஷயம் இல்லை.
தனக்கு அந்த ஆற்றல் இருக்கும்போது இல்லை, எனக்கு வயதாகிவிட்டது, எனவே இந்த ஆற்றல் உன்னிடத்தில் இருக்கிறது, நீ இதை செயல்படுத்து என்று விட்டு கொடுக்கிற, அல்லது தனக்கு பின்னாலே வரக்கூடிய இளைஞர்களை, தனக்கு பின்னாலே வரக்கூடிய சந்ததிகளை ஊக்கப்படுத்துகிற ஒரு தன்மையை ஜாம்பவான் இங்கே காட்டுகிறார். அதே சமயத்தில் மூத்தவராக இருக்கிற ஜாம்பவானுக்கு இருக்கிற திறமையை மதித்து, நீங்கள் செய்ய வேண்டியதை என்னை செய்ய சொல்கிறீர்களே, ஹவு ஃபார்ச்சுனேட் ஐ ஆம் என்று பணிவும் பக்குவமும் கொண்ட ஒரு இளைய தலைமுறையை அனுமன் வெளிக்காட்டுகிறான். உறவுகள் எப்படி இருக்க வேண்டும்? 2 தலைமுறைகளும் இருக்கத்தான் வேண்டும். மூத்தவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிடவும் முடியாது, இளைஞர்கள் வேண்டாம் என்று அகற்றிவிடவும் முடியாது. 2 தலைமுறைகளும் சமுதாயத்திற்கு தேவை. மூத்த தலைமுறையின் பக்குவம், அனுபவம், இளைய தலைமுறையின் ஊக்கம், உத்வேகம், இவையெல்லாம் ஒன்றாக சேரும்போதுதான் ஒரு செயல் முழுமையடையும். அதைத்தான் இந்த இடத்திலே அனுமனும் ஜாம்பவானும் நமக்கு காட்டுகிறார்கள். புலமைதீர் புன்மை காண்டற்கு எய்நீர் எண்ணின் பிறந்தவர் யாவர் இன்னும் என்று அனுமன் ஜாம்பவானை பாராட்டிவிட்டு மேலும் தொடர்ந்து பேசுகிறான். முற்றும் நீர் உலகம் முற்றும் விழுங்குவான், முழங்கி முன்னீர் உற்றதே எனினும் அண்டம் உடைந்து போய் உயர்ந்ததேனும் இற்றை நும் அருளும் எம்கோன் ஏவலும் 2 பாலும் கற்றை வார் சிறைகள் ஆக கலுடனின் கடப்பல் காண்டீர். நான் எப்படி இந்த கடலை கடக்கப் போகிறேன் தெரியுமா? முற்றும் நீர் உலகம் முற்றும் விழுங்குவான், முழங்கி முன்னீர் உற்றதே எனினும் அண்டம் உடைந்து போய் உயர்ந்ததேனும். உலகத்தில் இருக்கிற நீரை எல்லாம் மொத்தமாக குடித்துவிடக்கூடிய சூரியன். முற்றும் நீர் உலகம் முற்றும் விழுங்குவான். உலகத்தில் இருக்கிற நீரையெல்லாம் மொத்தமாக சேர்த்து பருகிவிடக்கூடிய சூரியன். அந்த சூரியன் சூரிய குலத்தைச் சேர்ந்த ராமன். அந்த ராமனுக்காக முழங்கி முன்னீர் உற்றதே எனினும் அண்டம் உடைந்து போய் உயர்ந்ததேனும். சுனாமி சுனாமி என்றெல்லாம் இப்போது பேசுகிறோமே, கடல்கோள், அந்த சுனாமியை பற்றி, கடல்கோளை பற்றி அனுமன் இங்கே தொட்டு காட்டுகிறான். அண்டம் உடைந்து போய் உயர்ந்ததேனும். முன்னீர் என்பது கடலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். ஒரு பக்கத்தில் சூரியன் இந்த நீரையெல்லாம் விழுங்க, பூமியில் இருக்கிற நீரையெல்லாம் விழுங்கி வெப்பம் அதிகமாக, அப்படி வெப்பம் அதிகமாகிற நேரத்தில் இந்த கடல் அப்படியே மேலே பொங்கி வந்து அண்டம் உடைந்து போய் உயர்ந்ததேனும். கடலானது எல்லா இடத்திலேயும் பொங்கி வந்து பூமியை மொத்தமாக மறைத்து அப்படியே கடல் பொங்கி உயர்ந்து போனாலும், அப்படி ஒரு சிக்கல் வந்தாலும் கூட, பூமியில் இருக்கிற நீர் பதத்தையெல்லாம் சூரியன் விழுங்கி டெம்பரேச்சர் இங்கே அதிகப்பட்டு கடல் மிகப்பெரியதாக பொங்கி வந்து இந்த பூமியை மறைத்து உயர்ந்து போனாலும் கூட, இதற்கு என்ன பொருள்? பூமியே கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு கடல் பொங்கினாலும் கூட, அப்படி கடல் பொங்கி வந்து எல்லாவற்றையும் மறைத்து விட்டதுன்னா இலங்கைங்கிற அந்த தீவு எங்க கண்ணுக்கு தெரியும் என்று ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்படி ஒரு கேள்வியை எழுப்புவது போல எழுப்பிவிட்டு அனுமன் பேசுகிறான். இன்றைக்கு நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய அனுக்கிரகம், உங்களுடைய அந்த ஆசீர்வாதம், அருள் இருக்கிறதே, அந்த அருளும் இற்றை நும் அருளும் எம் கோன் ஏவலும். சூரியகுலத்தைச் சேர்ந்தவனாக இருக்கிற அந்த ராமனுடைய தொண்டு, ராமன் எனக்கு இட்டிருக்கக்கூடிய பணி, சீதை எங்கே இருக்கிறாள் என்று பார்த்துவிட்டு வா என்று ராமன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஏவல், இந்த ஏவல், இந்த இரண்டும், உங்களுடைய அருள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராமனுடைய ஏவல், இந்த இரண்டும்
எனக்கு சிறகுகள் ஆகிவிடும். இரண்டு பாலும் கற்றைவார் சிறைகள் ஆக. இந்த இரண்டுமே எனக்கு இறக்கைகளாக மாறிவிட, எப்படி தன்னுடைய இரண்டு இறக்கைகளை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய கடல் மீது கூட கருடன் பறந்து போவானோ, அப்படி நானும் இந்த கடல் மீது பறந்து போவேன். கலுடனின் கடப்பல் காண்டீர். இந்த ஒரு பாட்டில் பல விஷயங்கள். பூமியினுடைய நீர்ப்பதத்தை, ஈரப்பதத்தை சூரியன் உறிஞ்சிவிடும், வெப்பம் அதிகமாகும். இதுவும் நமக்கு புரிகிறது. இன்னொரு பக்கத்தில் கடல் பெரியதாக பொங்கி வரும். அப்படி பொங்கி வந்து நீர் நிலம் இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் ஆக்கிரமித்து அந்த நிலத்தை கீழே தள்ளிவிடும். தமிழ்ச்சங்கங்கள் இருந்த தென்மதுரையும் கபாடபுரமும் கடல் கோள்களால் விழுங்கப்பட்டன என்பதை வரலாற்றில் நாம் படித்திருக்கிறோம். சமீப காலங்களில் கூட ஒரு சில நிலப்பரப்புகள் கடல் பொங்கி வந்ததனால் காணாமல் போயின. ராமனோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்ட ராமேஸ்வரத்தின் ஒரு பகுதி தனுஷ்கோடி இப்படிப்பட்ட ஒரு கடல் பொங்கிய சீற்றத்தால் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது என்பது சமீபகால வரலாறு. இப்படி பல இடங்களில் கடல் பொங்கி வருவதை கண்டிருக்கிறோம். சூரியனால் ஈரப்பதம் குறைந்து போவதையும் கண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இரண்டுக்கும் இந்த இடத்திலே என்ன பொருத்தம் என்றால், என்னதான் பஞ்சபூதங்களால் எனக்கு சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலையும் எதிர்கொள்வேன். இயற்கை சீற்றங்கள் என்று சொல்கிறோமே, ஒரு செயலுக்கு எப்படியெல்லாம் எதிர்ப்புகள் வரலாம்? மனிதர்கள் ஏதாவது சில எதிர்ப்புகளை தோற்றுவிக்கலாம், இல்லை இயற்கையே சில எதிர்ப்புகளை தரலாம். அது இயற்கை எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, செயற்கை எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, சிக்கல்கள் வரும், எதிர்ப்புகள் வரும் என்றால் அந்த சிக்கல்களை, எதிர்ப்புகளை தக்க வகையில் எதிர்கொண்டு வெல்லுவேன். I will not be bogged down. I will not be bogged down. இலங்கை கண்ணுக்கே தெரியாம தண்ணீர் பொங்கி வந்தா கூட கவலைப்படாதீர்கள், இலங்கைக்கு போகாம நான் திரும்ப மாட்டேன். அதுக்குத்தான் அதுல ஒரு நுணுக்கத்தை கவிச்சக்கரவர்த்தி சேர்க்கிறார். இரண்டு இறக்கைகள் கொண்ட கருடனை போல பறந்து போவேன். கழுகுக்கு பார்வை கூர்மையானது. தண்ணீரே பொங்கி வந்து இலங்கை எங்கே இருக்குன்னு தெரியாமல் கொஞ்சம் தடுமாற வேண்டிய சூழல் வந்தால் கூட கூர்மையான கருட பார்வையால் அது எங்கே என்று கண்டுபிடித்து போய்விடுவேன். இதை அனுமன் சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. 14 லோகத்தையும் கட்டி ஆளுகிற ஆளுகையில் இருக்கிற ராவணன் பஞ்சபூதங்களை நினைத்த மாதிரி மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன். வாயுதேவனை வீசாதே என்று அவன் நிறுத்துகிறான் என்பது தெரியும். அக்னி தேவனை நிறுத்தி என் வீட்டு சமயக்கட்டுக்கு போ என்று சொல்லுகிறான் என்பதும் நமக்கு தெரியும். இதே அனுமன் பேசியிருக்கிறான். இதே அனுமன்தான் ராமனிடத்தில் வாலியை பற்றி பேசும்போது பேசினான். ராவணன் கோல் செலாது இவன் முன்னர். ஆனால் அந்த வாலியின் திறமை என்ன தெரியுமா? கால் செலாது இவன் முன்னர். ராவணன் வாயுதேவனை கட்டுப்படுத்துவான், அக்னி தேவனை கட்டுப்படுத்துவான். ஆனால் அந்த ராவணனை கூட வாலி கட்டுப்படுத்துவான். அது மாத்திரமில்லை, வாலிக்கு முன்னால் காற்று தேவன் அப்படி குறுக்காக போக மாட்டான். கால் செலாது இவன் முன்னர், கந்தவேள்வேல் செலாது ராவணன் கோல் செலாது. வாயுதேவனுடைய புத்திரனாக கருதப்படுகிற அனுமனே, அந்த வாயுதேவன் வாலிக்கு முன்னால் போக மாட்டான் என்று சொன்னானே, இப்போது எண்ணி பார்த்தால் வாலி, ராவணன் போன்றவர்கள் பஞ்சபூதங்களை கூட அவர்கள் இஷ்டப்படி, அவர்கள் விருப்பப்படி இப்படியும் அப்படியும் ஆட்டி படைத்தார்கள் என்று புரிந்து கொள்கிறோம். அரக்கர்கள் ஆட்டி படைத்தார்கள் என்பதை விட they meddled even with natural resources. இயற்கை ஆதாரங்களை கூட கண்டமேனிக்கு தங்களுடைய ஆளுகையை, தங்களுடைய ஆணவத்தை காட்டுவதற்காக
கண்டமேனிக்கு அவர்கள் சீர்குலைத்தார்கள் என்பது புரிகிறது. அப்படி ஒருவேளை ராவணன் இப்போதும் கூட இயற்கை சீற்றங்களை தோற்றுவிப்பான் என்றால் அந்த இயற்கையை எப்படியாவது சீர வைத்து ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய இலங்கையை தண்ணீருக்குள் மறைத்துக் கொள்கிறேன், யாரும் இங்கே வரவேண்டாம் என்று ஒருவேளை அவன் சொன்னால் கூட கருடனாக பறந்து போய் கடல் கடந்து அந்த இலங்கையை நான் அடைந்து விடுவேன். ஆனால் அப்படி கருடனாக நான் பறப்பதற்கு எனக்கு என்ன உதவி தெரியுமா? உங்களுடைய ஆசீர்வாதமும் ராமனுடைய அன்பும். எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்கிற ஆணவம் இல்லை அங்கு. எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் உங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் இருந்தால் என்கிற அடக்கம்தான் இருக்கிறது. இற்றைனும் அருளும் எம்கோன் ஏவலும் இற்றை பாலும் கற்றைவார் சிறைகள் ஆக. இரண்டு பக்கங்களிலே, இரண்டு பால் இரண்டு பக்கங்களிலே எனக்கு ரெக்கைகளாக சிறகுகளாக உம்முடைய அருளும் ராமபிரானுடைய ஏவலும் சேர்ந்துவிட்டால் அந்த அருளிலேயே அந்த ஏவலிலேயே நான் பறந்து போய் கருடனைப் போல பறந்து போய் இந்த கடலை கடந்து விடுவேன். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முன்னரே பார்த்திருக்கிறோம், பக்தி ஞானம் ஆகிய இரண்டு சிறகுகளை கொண்ட பறவைகளாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த ஜீவன் எப்படி இருக்க வேண்டும்? பக்தியும் ஞானமும் சிறகுகளாக இருக்க, இறைவனை பற்றிய ஞானமும் இறைவன் மீது வைத்த பக்தியும் சிறகுகளாக இருக்க, அந்த சிறகுகளால் வாழ்க்கையை பறக்க வேண்டும், பறந்து கடக்க வேண்டும். ஏறத்தாழ அதை சொல்லுவது போன்ற அந்த பாங்கை கவிச்சக்கரவர்த்தி இந்த பாட்டில் அமைத்து காட்டுகிறார். ஈண்டு இனிது உரைமின் யானே எரி கடல் இலங்கை எய்தி மீண்டு இவன் வருதல் காரும் விடை தம்மின் விரைவின் என்னா ஆண்டு அவர் உவந்து வாழ்த்த அலர் மழை அமரர் தூவ சேண்தொடர் சிமயத் தெய்வ மகேந்திரத்து உம்பர் சென்றான். இப்படி பேசிவிட்டு அனுமன் என்ன செய்கிறான்? அந்த மகேந்திர மலையின் உச்சியில் போய் நிற்கிறான். அதுதான் மகேந்திரத்து உம்பர். உம்பர் என்றால் மேலே என்று ஒரு பொருள் உண்டு, உச்சி என்று ஒரு பொருள் உண்டு. மகேந்திர மலையின் உச்சியில் போய் நிற்கிறான். அங்கே இருந்துதான் அவன் தாவ வேண்டும். மலை அடிவாரத்தில் நின்றால் அந்த கடலை தாவுவது என்பது சற்று கடினம். மலை அடிவாரத்தை காட்டிலும் மலை உச்சியில் இருந்தால் அங்கிருந்து he will have an advantage. ஒன்று எவ்வளவு தொலைவு என்ன என்பதை பார்க்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் ஆஃப் ஹைட். இன்னொன்று அங்கே இருந்து தாவும் போது அந்த ஏரோடைனமிக் ஃபோர்ஸ் உதவி செய்யும் கீழே இருந்து தாவுவதை காட்டிலும். எனவே அவன் மகேந்திர மலையின் உச்சிக்கு போகிறான். அப்படி போவதற்கு முன்னால் ஜாம்பவானிடத்திலே பேசிவிட்டு வானர வீரர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க அவர்களுடைய மகிழ்ச்சியோடு செல்கிறான். ஈண்டு இனிது உரைமின் நீங்களெல்லாம் இங்கேயே இருங்கள். யானே எரிகடல் இலங்கை எய்தி கடல் சூழ்ந்திருக்கிற அந்த இலங்கை தீவை நான் எய்தி அங்கே இருந்து நான் திரும்பி இங்கே வருகிற வரையில் மீண்டு இவன் வருதல் காரும் ஈண்டு இனிது உரைமின். அன்டில் ஐ கம் பேக். இவன் வருதல் இங்கே வருகிற வரையில், அதுதான் காரும், வருதல் காரும், வருகிற வரையில் நீங்கள் இங்கேயே இருங்கள். விடை தம்மின் எனக்கு விடை கொடுங்கள். விரைவின் நான் விரைந்து செல்கிறேன், இப்போது எனக்கு விரைவாக விடை கொடுங்கள் என்று அவர்களிடத்திலே அனுமன் வேண்ட அவர்களெல்லாம் உவந்து வாழ்த்த. வானர வீரர்கள் மகிழ்ச்சியோடு அனுமனை வாழ்த்துகிறார்கள். சென்று வா வென்று வா என்று அவர்கள் வாழ்த்த அலர் மழை அமரர் தூவ மேலே இருக்கிற தேவர்கள் மலர் மாறி பொழிய, அவர்கள் மலர் மாறி பொழிந்து கொண்டிருக்கும் போதே அந்த மிகப்பெரிய மகேந்திர மலையின் உச்சி, அது வெறும் ஒற்றை மலை இல்லை, அது ஒரு தொடர் மலை. ஷேன் தொடர், நீண்ட தொடராக இருக்கிற தெய்வ மகேந்திரம், தெய்வத்தன்மை கொண்டதாக இருக்கிற அந்த மகேந்திர மலையின் உம்பர் சென்றான். ஷேன் தொடர் சிமய, நிறைய தொடர்மலை என்பது மாத்திரமல்ல, நிறைய சிகரங்கள் அந்த தொடர் மலையில் இருக்கின்றன. அதனுடைய உச்சி சிகரத்திற்கு
மிக உயரமாக இருக்கிற சிகரத்திற்கு இப்போது அனுமன் செல்கிறான். பொறு அரு வேலை தாவும் புந்தியான், புவனம் தாய பெரு வடிவு உயர்ந்த மாயோன், மேக்கு உறப் பெயர்த்த தாழ்போல் உரு அரி வடிவின் உம்பர் ஓங்கினன், உவமையாலும் திருவடி என்னும் தன்மை யாவர்க்கும் தெரிய நின்றான். சில பாடல்களுக்கு முன்னால் இந்த இணைப்பை தொடங்கினார் இல்லையா கவிச்சக்கரவர்த்தி? வாமனாவதாரம் திருவிக்கிரம உயர்வு, அதுபோல அனுமனுடைய உயர்வு என்று ஆரம்பித்தாரே, அதை இப்போது தொடர்கிறார். அந்த பேரலிசம் தொடர்கிறது. பொறு அரு வேலை தாவும் புந்தியான். யார்? இந்த அனுமன். மிகப்பெரிய அந்த கடலை தாவுவதற்காக இதோ உயர்ந்து நிற்கிற அனுமன் எப்படி தோன்றினான் என்றால், புவனம் தாய பெருவடிவு உயர்ந்த மாயோன். பூமியை தாவுவதற்காக பெருவடிவு கொண்டானே மாயோன், வாமனனாக வந்த அந்த மாயோனான திருமால். அப்படி பெருவடிவு கொண்ட திருவிக்கிரமனாக உயர்ந்த அந்த மாயோன், புவனம் தாய பெருவடிவு உயர்ந்த மாயோன். பூமியை தாவுவதற்காக, பூமியை கடப்பதற்காக மிகப்பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்ட மாயோனான திருவிக்கிரமன் தன்னுடைய காலை தூக்கினான் இல்லையா? மேற்கு உறப் பெயர்த்த தாழ் போல். கீழே பூமியிலே ஊன்றி நின்றிருந்த அந்த ஒரு தாளை, ஒரு காலை அப்படி மேலே தூக்கி பெயர்த்தானே, இங்கே இருந்து பெயர்த்து மேலே தூக்கினான். மேற்கு உறப் பெயர்த்த தாழ் போல். எப்படி அந்த ஒரு தாள் விண்ணோக்கி போகும்போது இங்கே இருந்து பெயர்ந்து விண்ணோக்கி உயர்ந்ததோ, அதுபோல தன்னுடைய வடிவத்தை உயரமாக்கி கொண்டான் அனுமன். உரு அரி வடிவின் உம்பர் ஓங்கினன். அனுமனுக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. தன்னுடைய வடிவத்தை உயரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய, அதுதான் முன்னாலேயே ஜாம்பவான் சொன்னான், நீ நீர்த்துளிகளுக்கு இடையிலே போய்விடுவாய், ஆனால் அதே சமயத்தில் மிக பெரியவனாகவும் உன்னால் வடிவெடுக்க முடியும். அந்த சக்தி இருப்பதனால், அந்த ஆற்றல் இருப்பதனால் உரு அரி வடிவின் உம்பர் ஓங்கினன். அப்படி ஓங்கி உயரத்தில் நிற்கிறான். ஏற்கனவே மகேந்திரமலையின் உச்சிக்கு போனவன் அங்கே ஓங்கி நிற்கிறான். அப்படி பார்த்தா வாமனன் திருவடியை தூக்கினானே, அப்படி இவன் உயர்ந்து நிற்கிறான். இப்ப கவிச்சக்கரவர்த்தி செய்கிறார் பாருங்கள் ஒரு சித்து வேலை. உவமையாலும் திருவடி என்னும் தன்மை யாவர்க்கும் தெரிய நின்றான். இப்ப செய்கை என்ன? திருவிக்கிரமனுடைய திருவடி உயர்ந்தது போல அனுமன் உயர்கிறான். உங்களுடைய எழுதுகோலை எடுத்து நீங்களே ஒரு படம் போட்டு பார்த்து கொள்ளுங்கள். திருவிக்கிரமனுடைய ஒரு கால் இங்கே இருக்கிறது, இன்னொரு கால் இப்படி உயர்கிறது. இந்த படத்தில் காட்டியிருப்பது போல திரையில் நீங்கள் பார்க்கிற படம். பக்கத்திலே அனுமனை அப்படி ஓங்கி நீளமாக உயரமாக ஒரு படம் போட்டுக்கொள்ளுங்கள். கம்பேர் த டூ. இங்கே திருவடி ஓங்கி நிற்கிறது, இங்கே அனுமன் ஓங்கி நிற்கிறான். அனுமனுக்கு ஒரு பெயர் உண்டு, சிறிய திருவடி என்பார்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய திருவடி என்பது கருடனையும், சிறிய திருவடி என்பது அனுமனையும் குறிக்கும். முந்தைய பாடலில் கவிஞர் என்ன செய்தார்? இதற்கும் முந்தைய பாடலில் பெரிய திருவடி எப்படி பறந்து போகிறதோ அப்படி நான் பறந்து போவேன் என்று சிறிய திருவடியான அனுமனை பேச வைத்தார். இப்போது இன்னொரு பொருத்தத்தை காட்டுகிறார். உவமையாலும் திருவடி என்னும் தன்மை. பெயருக்கு மாத்திரமல்ல, பெயருக்கு மாத்திரம் ராமனுடைய திருவடி அல்லது திருமாலின் சிறிய திருவடி என்றல்ல, ஓமைக்காக மாத்திரம் அல்ல. இங்கே எப்படி அந்த திருவடி உலகை அளந்ததோ அப்படி இந்த சிறிய திருவடி கடலை அளக்கிறது. ஓமை என்பது பல இடங்களில் பொருந்த வேண்டும்.
நீங்கள் அனுமனை சிறிய திருவடி என்று சொல்லுகிறீர்களே, திருமாலுடைய திருவடி என்ன செய்தது? திருமாலுடைய திருவடி உலகை அளந்தது. இதோ பெயரால் திருவடி என்று அழைக்கப்படுகிற இவன் கடலை அளக்கிறான். ஓமையாலும் திருவடி என்னும் தன்மை யாவர்க்கும் தெரிய நின்றான். எல்லோரும் பார்க்கும்படியாக நிற்கிறான். இவனை வெறுமே பெயரால் மாத்திரமல்ல, ஓமையாலும் அந்த திருவடி அளந்ததைப் போலவே இந்த திருவடியும் அளக்கப் போகிறான் என்று எல்லோரும் புரிந்து கொண்டார்களாம். மேக்குவுறப் பெயர்த்த தாழ்போல் உரு அறி வடிவின் உம்பர் ஓங்கினான். ஓமையாலும் திருவடி என்னும் தன்மை யாவர்க்கும் தெரிய நின்றான். பார்நிழல் பரப்பும் பொன்தேர் வெயில் கதிர் பருதி மைந்தன் போர் நிழல் பரப்பும் மேலோர் புகழ் என உலகம் புக்கு தார் நிழல் பரப்பும் தோளான் தடங்கடல் தாவா முன்னம் நீர் நிழல் உவரி தாவி இலங்கை மேல் செல்ல நின்றான். இது இன்னும் அழகு. பார் நிழல் பரப்பும் பொன் தேர் வெயில் கதிர் பருதி. இந்த பூமியின் மீது தன்னுடைய நிழலை பரப்பக்கூடிய, தன்னுடைய நிழல் என்கிற போது இருட்டு அல்ல, தன்னுடைய கதிர்களையும், அதே சமயத்தில் அந்த கதிர்கள் இந்த பூமிக்கு தரக்கூடிய வளமை. நிழல் என்பது ஆதரவு. நிழல் என்பது இருட்டு மாத்திரமல்ல, நிழல் என்பது ஆதரவு. உன்னுடைய நிழலில் நான் இருக்கிறேன் என்றால் உன்னுடைய ஆதரவில் நான் இருக்கிறேன். சூரியனுடைய ஆதரவு இந்த பூமிக்கு கிடைக்கவில்லை என்றால் பூமியில் பயிர்கள் விளையா, பூமியினுடைய இயக்கம் குன்றிப்போகும். ஆகவேதான் இந்த பூமிக்கு நிழல் பரப்புகிற, தன்னுடைய தேரையும் தன்னுடைய கதிர்களையும் வைத்து இந்த பூமிக்கு நிழல் தருகிற, இந்த பூமிக்கு ஆதரவு தருகிற வெயில் இருக்கிறானே, வெயில் கதிர் என்கிற சூரியன் இருக்கிறானே, வெயில் கதிர் பருதி, பொன்தேர் வெயில் கதிர் பருதி. தன்னுடைய தேரினால் இந்த பூமிக்கு நிழலையும் தன்னுடைய கதிர்களால் வெளிச்சத்தையும் தருகிற அந்த சூரியன், சூரியனுடைய குலத்தைச் சேர்ந்த ராமன். எனவே சூரியனுடைய மகன் என்றே அவனை கொண்டாடலாம். நேரடியாக சூரியனுடைய மகனா என்றால் அந்த வம்சத்தைச் சேர்ந்தவன் என்கிற போது இவன் வெயில் மைந்தன், பருதி மைந்தன். அந்த ராமனுடைய போர் திறத்தை இந்த உலகத்திற்கு பரப்பக்கூடியவர்கள் யார்? சூரியனுடைய பார் நிழலை சூரியன் பரப்புகிறான். சூரியன் மகனும் கூட இந்த பூமிக்கு ஆதரவு தருகிறான். எப்படி ஆதரவு தருகிறான்? தன்னுடைய போர்த்திறத்தால். சூரியன் தன்னுடைய ஒளித்திறத்தால் இந்த பூமிக்கு ஆதரவு தருகிறான் என்றால், சூரியன் மகனாக இருக்கிற ராமன் தன்னுடைய போர்த்திறத்தால் எந்த இடத்திலே அதர்மத்தை அழிக்க வேண்டுமோ அதை அழித்து, எந்த இடத்திலே தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டுமோ அதை ஸ்தாபித்து, தன்னுடைய அந்த ஆற்றல் திறமையால் இந்த உலகத்திற்கு ஆதரவு தருகிறானே, அவனுடைய போர் நிழலை இந்த உலகத்திற்கு புகழ் என்கிற வகையில் பரப்பக்கூடிய அனுமன். போர் நிழல் பரப்பும் மேலோர் புகழ் என உலகம் புக்கு தார் நிழல் பரப்பும் தோளான். இன்னொரு இடத்திலே அனுமனுடைய பெருமையை சொல்லும்போது கவி சக்கரவர்த்தி சொல்வார், ராமனுடைய புகழ் இருக்கிறது, அது தேன் போன்றது. ஆனால் தேனடையிலிருந்து இருக்கிற தேனை அப்படியே பருக முடியுமா? அதிலே தூசும் தும்பும் அந்த தேன் வண்டின் சிறகுகளும் கூட கிடக்கலாம். அந்த தேனை எடுத்து பக்குவப்படுத்தி அதை வடிகட்டி பருகுகிற தேனாக அதை மாற்ற வேண்டும் என்றால் அதை திருத்த வேண்டும் இல்லையா? அப்படித்தான் செவிக்கு தேன் என ராமன் புகழை, ராகவன் புகழை திருத்தும் கவிக்கு நாயகன். செவிக்கு தேன் என ராகவன் புகழை திருத்துகிற கவிக்கு நாயகன். ராகவனுடைய புகழ் இந்த உலகத்தில் சரியாக பரவுவதற்கு அதை சரியான விதத்தில் பக்குவமாக தரக்கூடிய அனுமன். பருதிமைந்தன் போர் நிழல் பரப்பும் மேலோர் புகழ் என உலகம் புக்கு. இந்த அனுமன் இந்த உலகத்திற்கு வந்ததே ராகவன் புகழை எல்லோருக்கும் சரியான விதத்தில் கொண்டு போவதற்கு. அப்படிப்பட்டவன்
தார் நிழல் பரப்பும் தோளான். மாலைகளை அணியக்கூடிய நல்ல பரவிய தோள்களை கொண்டவன். தடங்கடல் தாவா முன்னம், அவன் நிற்கிறான். மகேந்திர சிகரத்தில் அவன் நிற்கிறான், இன்னமும் தாவவில்லை. தாவலாம் என்று அப்படி எட்டி பார்த்து கொண்டு நிற்கிறான். அவன் நிற்கும் போதே அவனுடைய நிழல் அப்படி கடலை தாவி இலங்கைக்கு மேலே போய்விட்டது. எண்ணி பாருங்கள், இங்கே நிற்கிறான் அனுமன். அனுமனுக்கு பின்னாலே அங்கே சூரியன் இருந்திருக்க வேண்டும். சூரிய ஒளி அனுமன் மீது பட்டு அந்த அனுமனுடைய நிழல் அப்படி கடலை தாண்டி அந்த பக்கம் இலங்கையை போய் தொட்டுவிட்டது. அனுமன் கடலை தாண்டி இலங்கைக்கு போவதற்கு முன்னாலேயே அனுமனுடைய நிழல் போய் இலங்கையை தொட்டு விட்டதாம். நீர் நிழல் உவரி தாவி, அனுமனுடைய அந்த நிழல் உவரி கடலாக இருக்கிற அந்த கடலை தாவி இலங்கை மேல் செல்ல இவன் இங்கே நின்றான். அவன் நிழல் செல்ல அவன் நின்றான். அனுமனுடைய நிழல் அனுமனுக்கு முன்னால் போகிறது, அனுமனுக்கு பின்னால் போகவில்லை. விளையாட்டாக சொல்லுவார்கள் இல்லையா, நிழல் முன்னால் போக வேண்டுமே தவிர நிழல் பின்னால் தொடர்ந்து வரக்கூடாது என்பார்கள். நிழல் முன்னால் போகிறது என்றால் நாமும் போய் வெற்றி வாகை சூட முடியும். நிழல் பின்னால் போகிறது என்றால் பின்னால் பிடித்து இழுக்கிறது என்பார்கள். இந்த இடத்திலே அனுமனுடைய நிழல் அவனுக்கு முன்னால் இலங்கைக்கு போய்விட்டது. அவனுக்கு முன்னால் போய்விட்டது. சில இடங்களிலே மாற்றியும் சொல்லுவார்கள். நிழல் முன்னாலே போயிற்று என்றால் அது இருட்டு, நமக்கு பின்னாலே நம்மை தொடர்ந்து நமக்கு பணிவிடை செய்து கொண்டு நிழல் வர வேண்டுமே தவிர நமக்கு முன்னால் இருட்டாக நிழல் போகக்கூடாது என்று. ஆனால் நிழல் எங்கே இருந்தாலும் அந்த நிழலை தனக்கு அடிபணிய வைக்கிற ஆற்றல் அந்த நிழலுக்கு உரித்தானவரிடத்திலே தான் இருக்கிறது. நிழல் முன்னாலேயும் இருக்கலாம், நிழல் பின்னாலேயும் இருக்கலாம். ஆனால் அந்த நிழலை தனக்கு பணி செய்ய வைக்கிற திறமை நிழலுக்கு யார் சொந்தக்காரரோ அவரிடத்தில் இருக்கிறது என்பதை கவிச்சக்கரவர்த்தி மிக அற்புதமாக காட்டுகிறார். அது மாத்திரமில்லை, சூரியன் போகும்போது அந்த சூரியனுக்கு முன்னால் நின்று பின்னோக்கி நடந்து சூரியனிடத்திலே கல்வி கற்றவன் அனுமன். அதை போன வகுப்பிலேயே பார்த்தோம். எனக்கு வியாக்கரணம் கற்றுக்கொடு என்று சூரியனிடத்திலே போய் கேட்டான். சூரியன் சொன்னான், உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஓரிடத்திலே நான் நிற்க முடியாது. ஐ ஹாவ் டு எக்ஸிக்யூட் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நான் செய்துதான் தீர வேண்டும். என்னுடைய கடமையை நான் நிறுத்த முடியாது. நான் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, நீ நகர்ந்து கொண்டே இரு. நீ நகர்வதற்கு ஏற்ப நான் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே உன்னிடத்தில் கற்றுக்கொள்கிறேன். தன்னை நோக்கி சூரியனை வரச் செய்தவன். அப்படியும் பார்க்கலாம் இல்லையா? சூரியன் வந்து கொண்டிருக்கிறான், இவன் இப்படி பார்த்து கொண்டு தன்னை நோக்கி சூரியனை வரச் செய்தவன். இப்போது சூரியனை பின்னாலே இருத்திவிட்டு தான் இலங்கைக்கு செல்கிறான். அந்த சூரியன் வழியாக கிடைத்த நிழலை முதலில் இலங்கைக்கு அனுப்புகிறான். அனுமனுடைய நிழல் இலங்கைக்கு செல்கிறது. அனுமன் இன்னமும் மகேந்திர மலை உச்சியில் நிற்கிறான். பகுவாய மடங்கள் வைகும் படர்வரை முழுதும் மூழ்க உகுவாய விடம்கொள் நாகத்து ஒத்தவால் சுற்றி ஊழின் நெகுவாய சிகரகோடி நெறிவன தெரிய நின்றான். மக ஆமை முதுகில் தோன்றும் மந்தரம் எனலும் ஆனான். அவன் அப்படி நிற்கிறான். அப்படி நிற்கும்போது என்ன பண்ணினானா, தன்னுடைய வாலை தன்னையே சுற்றி கொண்டான். தன்னுடைய வாளால் அப்படி வால் சுற்றி நின்றது. அதை பார்த்தா எப்படி இருந்தது? நெகுவாய சிகரகோடி நெறிவன தெரிய நின்றான். அங்கே இருக்கிற மலை சிகரங்களெல்லாம் இவன் நிற்கிற இந்த அழுத்தத்தில் அப்படியே நெறிந்து கொண்டன. முன்னாலேயே காமிச்சிட்டார். தொடர் சிமய, தொடர் மலை சிமயனர். அது தொடர்மலை. அப்படின்னா நிறைய சிகரங்கள் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு ஒசரமான சிகரத்தில் தான் அனுமன் நிற்கிறான். இவன் மேலே ஏறி நின்று ஒரு அழுத்த ஏன்னா அழுத்தினா தானே எம்ப முடியும். அப்படி காலை அழுத்தின போது அங்கே இருக்கிற மற்ற
சிகரங்களெல்லாம் அப்படியே நெறிந்து கொண்டன. நெகுவாய சிகரகோடி நெறிவன. அவை நெறிய நின்றது மாத்திரமல்ல, தன்னுடைய வாளால் தன்னையே சுற்றி கொண்டான். உகுவாய விடம்கொள் நாகத்து ஒத்த வாள் சுற்றி. அவனுடைய வாள் அப்படி அவனை சுற்றியது. அந்த வாள் எப்படிப்பட்ட வாள் மாதிரி இருக்குன்னா, பாம்பு மாதிரி இருக்கு. அவனுடைய வாள் பாம்பு போல. பாம்புக்கு என்ன தன்மை? விஷம் கொள்கிற பாம்பு. ஏன் விஷம் கொள்கிற பாம்பு? அவனுடைய வாலில் விஷமாக இருக்குன்னா, அவனுடைய வாலில் விஷம் இல்லை. ஆனால் விஷப்பாம்புகள் தான் மிக நீளமாக இருக்கும். விஷம் அற்ற பாம்புகள் நீட்டம் குறைவாக இருக்கும். எனவே விஷப்பாம்பு போல நீளமான அந்த வால். உகுவாய விடம்கொள் நாகத்து ஒத்த வால். தன்னுடைய வாயிலே இருந்து விஷத்தை கக்குகிற நாகம் எப்படி நீளமாக இருக்குமோ அப்படி நீளமாக இருக்கிற வால் சுற்றி, அப்படி தன்னுடைய வாளால் தன்னையே சுற்றி கொண்டு, ஊழிக்காலத்திலே எப்படி மலைகளெல்லாம் மலை சிகரங்களெல்லாம் நெறிந்து பொடி பொடியாகுமோ அதுபோல இவன் நிற்கிற அழுத்தத்தில் அந்த மலை சிகரங்கள் பொடி பொடியாக ஊழின் நெகுவாய சிகர கோடி நெறிவன. அந்த சமயத்தில் அவை நெறியும். இப்போ இவன் ஏறி நின்றபோது அவை நெறிகின்றன. பகுவாய மடங்கள் வைகும் படர்வரை முழுதும் மூழ்க. நிறைய சிங்கங்கள் இருக்கிற மகேந்திர மலை. அந்த மகேந்திர மலை அப்படியே கீழே போயிடுத்து. ஏன் கீழே போச்சுன்னா, இவனுடைய அழுத்தத்தில். இவன் இவ்வளவு உயரமானவுடன் மகேந்திர மலை சின்னதாக தெரிகிறது. சைஸுங்கிறது ரிலேட்டிவ் தானே. போத் ஸ்பேஷியல் அண்ட் டெம்போரல் டைமென்ஷன்ஸ் ஆர் ரிலேட்டிவ். இதை காட்டிலும் இது உயரம் அப்படின்னா, இது உயரமாக ஆக இது குறைந்து கொண்டே போகும். மகேந்திரமலை உயரம். ஆனால் அந்த மகேந்திரமலை மிகச்சிறியதாக தெரிகிறது அனுமனுடைய விஸ்வரூபத்திற்கு முன்னால். அதை எப்படி சொல்கிறார்? நிறைய சிங்கங்கள் இருக்கிற அந்த மலை, சிங்கங்கள் இருக்கிற காடுகள், காடுகள் செறிந்த அந்த மலை. பகுவாய மடங்கள், அப்படி வாயை பிளந்து கொண்டு வரக்கூடிய, வாயை பகுத்து கொண்டு வரக்கூடிய சிங்கங்கள் இருக்கிற பகுவாய மடங்கள் வைகும் படர் வரை. அவ்வளோ பெருசாக இருக்கிற படர்ந்த அந்த மலை முழுதும் மூழ்க. அது அப்படியே கீழே போய்விட. மூழ்குதல்னா கீழே போதல். அது அப்படியே கீழே போய்விட தன்னுடைய வாளால் தன் உடலை சுற்றி கொண்டு அப்படி உயரமாக நிற்கிறான். இதை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? இதை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? வாமன அவதாரம் வரைக்கும் போனார் இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னால் போகிறார். வாமன அவதாரத்திற்கும் முன்னால் வராகம், வராகத்திற்கும் முன்னால் கூர்மம். இப்போ கூர்ம அவதாரத்துக்கு போயிட்டார். மக ஆமை முதுகில் தோன்றும் மந்தரம் எனலும் ஆனான். திருமால் கூர்மமாக மக ஆமையாக அவதாரம் எடுத்தார். அந்த ஆமை முதுகில் மந்தரமலை நின்றது. அந்த மந்தரமலையை பாம்பை சுற்றி தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். நீங்கள் திரையில் பார்க்கலாம் மந்தரமலை. அந்த மந்தரமலையை சுற்றி வாசுகி பாம்பு. இந்த மந்தரமலை எங்கே இருக்குது? கூர்மத்து மேலே இருக்குது. கூர்மம், கூர்மத்துக்கு மேலே மந்தரமலை. இப்போ கூர்மம் கண்ணுக்கு தெரியலையே, எங்கே போச்சுன்னா தண்ணிக்கு அடியில் போச்சு. மலையினுடைய அழுத்தத்தில் தண்ணீருக்கு அடியில் போய்விட்டது இல்லையா? இந்த மேருமலை அல்லது மந்தரமலையின் அந்த அழுத்தத்தில் கூர்மம் கீழே தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டது. ஆனால் கூர்மத்திற்கு மேலேதான் இந்த மந்தரமலை நிற்கிறது. மந்தரமலையை சுற்றி பாம்பு. இப்போ இந்த பாட்டில் வர செய்தியை கொஞ்சம் கற்பனையில் பாருங்கள். கூர்மம் இப்போது உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? இந்த திரையில் இந்த படத்தில் பார்த்தால் கூர்மம் அங்கே கண்ணுக்கு தெரியும். கூர்மம் அங்கே இருக்கிறது. அந்த கூர்மத்திற்கு மேலே மந்தரமலை, மந்தரமலையை சுற்றி பாம்பு. என்ன விவரிப்பு செய்கிறார் கவி சக்கரவர்த்தி? எப்படி நீருக்கடியிலே கூர்மம் இருக்கிறதோ அதுபோல அனுமனுடைய காலடியில் அந்த மகேந்திரம். மகேந்திரமலையும் கூர்மமும் நிகர். மந்தரமலையும் அனுமனும் நிகர்.
பொன்மலை தானே, மந்தரமலை என்பதே பொன்மலை. அந்த பொன்மலை போல பொன்மலையாக அனுமன் நிற்கிறான். மந்தரமலையை சுற்றிய பாம்பு அனுமனுடைய உடலை சுற்றிய வால். அந்த பாம்பும் வாலும் நிகர். திரையில் நீங்கள் பார்க்கலாம், 3 கோடுகள் போட்டு அவை காட்டப்பட்டிருக்கின்றன. பாம்பையும் வாலையும் ஒரு பச்சை கோடு இணைக்கிறது. மந்தரமலையையும் அனுமனையும் ஒரு மஞ்சள் கோடு இணைக்கிறது. கூர்மத்தையும் மகேந்திர மலையையும் ஒரு வயலட் கோடு இணைக்கிறது. மக ஆமை முதுகில் தோன்றும் மந்தரன் எனலும் ஆனான். ஆமையின் முதுகிலே நிற்கிற மந்தர மலை போல இங்கே மகேந்திர மலை மீது அந்த அனுமன் நிற்கிறான். தன்னுடைய பயணத்தில் அவன் தொடர இருக்கிறான். மின்னெடும் கொண்டல் தாளின் வீக்கிய கடலின் ஆர்ப்ப தன் நெடும் தோற்றம் வானோர் கட்புலத்து எல்லை தாவ வல் நெடும் சிகர கோடி மகேந்திரம் அண்டம் தாங்கும் பொன் நெடும் தூணின் பாத சிலை என பொலிந்து நின்றான். ஒப்புமை காட்டிய கவிச்சக்கரவர்த்தி அந்த ஒப்புமையை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்னொரு காட்சியை அங்கே விரிக்கிறார். ஏதாவது ஒன்றை தாங்கி பிடிக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு தூண் அல்லது ஸ்தம்பம் தேவை. ஒரு பெரிய கட்டடம் என்றாலும் கூட அந்த கட்டடத்தின் கூரைகளை தாங்கி பிடிப்பதற்கு தூண்கள் வைப்பார்கள். காலம்ஸ், காலம்னேட். பெரிய விதானமாக இருந்தால் அதை பிடிப்பதற்கு காலம்னேடே இருக்கும். இப்போ என்ன சொல்கிறார்? அண்டம் தாங்கும் பொன் நெடும் தூண். இந்த அண்டத்தை, இந்த பூமிக்கு மேலே இருக்கிற வானம், வானத்திலே இருக்கிற பல வகையான கான்ஸ்டலேஷன்ஸ், கேலக்சிஸ், இதெல்லாம் சேர்ந்த இந்த பிரபஞ்சத்தை ஒரு பெரிய தூண் தாங்கி பிடிக்கிறது. அந்த தூண் என்ன தெரியுமா? அனுமன் என்கிற தூண். அந்த அனுமத்தூணுடைய காலில் இருக்கிற பாத சிலை. ஒரு பெரிய தூண் இருக்குன்னா அந்த தூணுக்கு கீழே ஒரு பெரிய கல் இருக்கும். நீங்கள் அந்த காலத்தில் கட்டடங்கள் கட்டும்போதே கூட என்ன செய்வார்கள்னா கார்னர் ஸ்டோன் என்று ஒன்று போடுவார்கள். இப்போதும் கூட பல கட்டடங்களில், பழைய காலத்து கட்டடங்களில் அவர்கள் வைத்திருக்கிற கல்வெட்டு பார்த்தா தெரியும் எப்படி அடிக்கல் நாட்டுவது. இந்த அடிக்கல் நாட்டுவதுங்கிறது தான் கார்னர் ஸ்டோன் லேயிங். அடிக்கல் முதல்ல போடுற அந்த அடிக்கல், அது நல்ல பலமான கல். அதுக்கு மேலே இந்த தூண் எழும்பும். அதுக்கப்புறம் அந்த தூண் மேலே மற்றதெல்லாம் நிறுத்தப்படும். இப்போ அடிக்கல்லாக எது இருக்கிறதுன்னு கேட்டால் மகேந்திரமலை. வல் நெடும் சிகர கோடி மகேந்திரம். நல்ல கற்கள் நிறைய கொண்டதாக இருக்கிற மகேந்திரம். அதுக்கு சிகரம் இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தா அது சிகரமாக தெரியல, அது அடிக்கல் மாதிரி ஆயிப்போச்சு. சிகரகோடி மகேந்திரம் அண்டம் தாங்குகிற பொன் நெடும் தூணின் பாத சிலை என்ன. சிலைனா கல், பாத சிலைனா அடிக்கல். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பாத சிலை, அடிக்கல். இந்த தூணுக்கான அடிக்கல்லாக மகேந்திரம் நிற்கிறது. தூணாக அனுமன் நிற்கிறான். இந்த தூண் அண்டத்தையே தாங்குகிறது. அண்டத்தை தாங்குகிற தூணாக அனுமனும், அந்த அனுமனுக்கு அடிக்கல்லாக மகேந்திரமும். அனுமனுடைய அந்த விஸ்வரூபம் எப்படி இருந்ததா? மின் நெடும் கொண்டல் தாளின் வீக்கிய கடலின் ஆர்ப்ப. அவன் அவ்வளவு உயர்ந்து நிற்க, மின்னெடும் கொண்டல் தாளின் வீக்கிய கடல். அவனுடைய கடல் ஒலி அந்த கொண்டல் தாள், கொண்டல் செய்யக்கூடிய கர்ஜனை போல இவனுடைய கடல் ஒலி. அவன் அவ்வளவு உயரமாக நின்றபோது அந்த கடல்கள் ஒலி எழுப்பின. அது பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு பெரிய மேகம் அங்கே கர்ஜிப்பது போல. தன்னெடும் தோற்றம் வானோர் கட்புலத்து எல்லை தாவ. அவனுடைய அந்த உயரமான தோற்றம் தேவர்களுடைய விசிபிலிட்டி லெவலுக்கு தாண்டியும் போச்சு. வானோர் கட்புலத்து எல்லை.
அவர்கள் பார்க்கக்கூடிய எல்லை, அவர்களுடைய கண்ணுக்கு புலனாகக்கூடிய அந்த எல்லையை தாண்டியும் அனுமனுடைய அந்த தோற்றம் வானளாவ இல்லை இல்லை வானை தாண்டி விண்ணை தாண்டி 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 எவ்வளவோ தூரத்திற்கு உயர்ந்து நின்றது. அண்டம் தாங்குகிற தூணாக அங்கே ஆஞ்சநேயன் பொலிகிறான். பெரியோர்களே, ஆஞ்சநேயன் இப்படி விஸ்வரூபம் எடுத்து நிற்க கம்பராமாயணத்து கிஷ்கிந்தை காண்டம் நிறைவடைகிறது. அனுமனை பற்றி பல கதைகள் உண்டு. அந்த அனுமன் இப்போதுதான் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறான். அவன் இன்னும் விரிந்து 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 தேவர்களின் கட்புலத்து எல்லையை தாண்டி, சிந்தனையின் எல்லையை தாண்டி, நினைவுகளின் எல்லையை தாண்டி, சொற்களின் எல்லையை தாண்டி அந்த அனுமன் எடுக்கப் போகிற விஸ்வரூபம்தான் இனி வர இருக்கிற சுந்தர காண்டம். அனுமனை பற்றி பல தகவல்கள் பல இடங்களிலே காணப்படுகின்றன. இராமாயணத்தில் கிடைக்கிற தகவல்களை காட்டிலும் வேறு சில புராணங்களிலேயும் அனுமனை பற்றிய தகவல்கள் உண்டு. ஏகநாதர் பாவார்த்த ராமாயணம் என்று பாடினார். அந்த பாவார்த்த ராமாயணத்தில் அனுமனுடைய பிறப்பை பற்றி ஒரு சுவையான செய்தி உண்டு. தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறார். அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தின் போது யக்ஷன் தோன்றி பாயசம் தருகிறான். எதேச்சையாக அந்த பாயச கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு தசரத சக்கரவர்த்தி போகும்போது ஏதோ சில மணித்துளிகளுக்கு அப்படி வைத்து விடுகிறார். ஜன்னலுக்கு பக்கத்தில் எங்கேயோ வைத்து விடுகிறார். வைத்துவிட்டு அதை மீண்டும் எடுப்பதற்குள் அதிலே இருந்து ஒரு சிறு பங்கை ஒரு கழுகு எடுத்துக்கொண்டு பறந்து விடுகிறது. அந்த கழுகு போகிற போக்கில் காட்டிலே உலவிக் கொண்டிருக்கிற அஞ்சனை இடத்தில் அதை போட, அவள் அதை உண்டுவிட, அதனால் தோன்றியவன் அனுமன் என்பதாக அந்த செய்தி விரிக்கப்படுகிறது. அப்படியானால் புத்திரகாமேஷ்டி யாகத்தின் பங்குதான் அனுமனாக தோன்றியது என்றால், அதே புத்திரகாமேஷ்டி யாகத்தின் பாயச பங்காக தோன்றிய ராம இலக்குவ பரத சத்ருக்னர்களுக்கு அனுமன் ஒரு வகையில் சகோதரன் ஆகிவிடுகிறான். அனுமனுடைய தாய் அஞ்சனை, தந்தை கேசரி. இந்த அஞ்சனை என்பவள் புஞ்சிகஸ்தலை என்கிற அப்சரப்பெண். ஆனால் துர்வாச ரிஷியின் சாபத்தால், வேறு சில இடங்களில் பிரகஸ்பதியின் சாபத்தால் அவள் வானரப்பெண்ணாக தோன்றிவிட்டாள். எப்படி தனக்கு சாப விமோச்சனம் என்று தவித்தபோது, பலம் மிக்க ஒரு மகனை நீ பெறுவாய், அவன் வழியாக நீ புகழ் பெறுவாய் என்று அந்த விமோச்சனம் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. கேசரி என்பவனும் கூட மிகப்பெரிய வீரன். எனவே அஞ்சனைக்கும் கேசரிக்கும் மகனாக பிறந்தவன். சரி, இதிலே வாயுதேவனுடைய பங்கு எங்கே வருகிறது என்றால், புராண கதைகள் பலவிதமாக வேறுபடுகின்றன. ஒரு முக்கியமான குறிப்பு, காற்று அடித்து அந்த கழுகு அந்த பாகத்தை போடும்போது காற்று அடித்து அதனால் அது அஞ்சனை கையிலே விழுகிறது. வேறு சில இடங்களிலே கழுகு தூக்கி கொண்டு போகவில்லை, காற்றின் வேகத்தால் தசரத சக்கரவர்த்தி அதை வைத்துவிட காற்றின் வேகத்தால் ஒரு பங்கு அடித்து கொண்டு வரப்படுகிறது. எனவே அந்த வகையில் காற்றுதேவன் இந்த புத்திரன் பிறப்பதற்கு காரணமாகிறான் என்பதனால் அவன் இந்த மகனுடைய ஆன்மீக தந்தை என்று அழைக்கப்படுகிறான். அந்த ஆன்மாவுக்கான தந்தையாக, ஞானத் தந்தையாக வாயு. எனவேதான் மருத்தின் மகன் மாருதி என்றும், பவனகுமாரன் பவனபுத்திரன் என்றெல்லாமும் ஆஞ்சநேயன் அழைக்கப்படுகிறான். ஆஞ்சநேயன் பிறந்த இடம் இப்போது திருமலை என்று அழைக்கிறோமே, அந்த திருமலையில் இருக்கிற 7 மலைகளில் ஒன்றான அஞ்சனாத்ரி என்பதான குறிப்பு மகாபாரதத்தில் காணப்படுகிறது. ஆனால் நாசிக் நகருக்கு பக்கத்திலே இருக்கிற அஞ்சனேரி என்கிற மலைப்பகுதிதான் அனுமன் பிறந்த இடம் என்று வேறு சில புராணங்களும், இராமாயணத்தில்
ஹம்பி நகரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற கிஷ்கிந்தை பகுதி, அந்த கிஷ்கிந்தை பகுதி தான் ஆஞ்சநேயன் பிறந்த இடம் என்கிற குறிப்பும் கிடைக்கின்றன. வஜ்ராயுத பலம், இந்த கதை நமக்கு தெரியும். சூரியனை பிடிப்பதற்காக அந்த குழந்தை தாவியது. அப்படி தாவிய போது இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடித்தான். காற்றுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தை தணிப்பதற்காக சிவபெருமான் வஜ்ராயுத பலம் இந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆணையிட்டு, வஜ்ராயுதத்துக்கு எவ்வளவு பலம் உண்டோ அத்தனை பலமும் இந்த குழந்தைக்கும் உண்டு என்று சொன்னார். இன்னொரு பக்கத்தில் தேவர்களெல்லாம் வந்து, நாங்கள் இனிமேல் இந்த குழந்தையை துன்பப்படுத்த மாட்டோம், இந்த குழந்தைக்கு வேண்டிய பலத்தை கொடுப்போம் என்று கொடுக்க, அக்னி தேவன் என்னால் இந்த குழந்தைக்கு எந்த துன்பமும் கிடைக்காது, என்னுடைய பலமெல்லாம் இந்த குழந்தைக்கு என்று கொடுத்துவிட, வருணதேவனும் அப்படி தண்ணீரின் பலம் இந்த குழந்தைக்கு என்று கொடுத்துவிட, ஏற்கனவே காற்று தேவன் பலத்தை கொடுத்திருப்பதனால் பஞ்சபூதத்தின் பலமும் அந்த குழந்தைக்கு சேருகிறது. இப்போது கவிச்சக்கரவர்த்தியின் பாடலை எண்ணி பாருங்கள். அண்டமே கிளர்ந்து வந்து தண்ணீர் கிளர்ந்து நிலத்தை மூடினாலும், சூரியன் இந்த பூமியில் இருக்கிற வெப்பத்தை, நீர்ப்பதத்தை எல்லாம் எடுத்து வெப்பத்தை கொடுத்தாலும் என்கிற போது அக்னி, தண்ணீர் பொங்கி வருகிறது என்கிற போது வருணன், இப்படி அக்னி, வருணன், வாயுதேவன் என்று பஞ்சபூதங்கள் அனைத்தின் பலத்தையும் பெற்றவன் அனுமன் என்பதாக பல சங்கதிகள் நமக்கு கிடைக்கின்றன. கபி என்பதுதான் குரங்குக்கான பெயர். இந்த பெயர் குரங்கு என்கிற பொருளை மாத்திரம் தராது. கபியே அர்க்க பல வானரக என்பதுதான் இலக்கண சூத்திரம். கபி என்கிற சொல்லுக்கு சூரியன், அர்க்கன் என்கிற பொருளும் உண்டு, பல யானை என்கிற பொருளும் உண்டு, குரங்கு என்கிற பொருளும் உண்டு. எனவே சூரியனுடைய அம்சமாக, சூரியனுடைய ஆற்றலெல்லாம் பெற்றவனாக அனுமன் திகழ்ந்தான். அதே போல சிவபெருமானுடைய அம்சமாகவும், காரணம் அந்த வெப்பத்தினுடைய அம்சமாக அனுமன் திகழ்ந்தான் என்றும் பார்க்கிறோம். ராமநாமம் கேட்கிற வரையில் அனுமன் சிரஞ்சீவியாக இருப்பான். எவ்வளவு நாட்களுக்கு ராமநாமம் கேட்கிறதோ, எங்கேயாவது ஓரிடத்தில் ராமநாமம் கேட்டால் கூட அந்த ராமநாமத்தை கேட்டுக்கொண்டு அனுமன் சிரஞ்சீவியாக இருப்பான் என்றும் இந்த அனுமனை பற்றிய புராண குறிப்புகள் உண்டு. முதலாக ராமாயணத்தை அனுமன்தான் பாடினான் என்று ஒரு கதையும் கேள்விப்படுகிறோம். அனுமனுடைய பிறப்பை பற்றியும், அனுமனுடைய வளர்ப்பு, குறிப்பாக அனுமன் அந்த சூரிய பழத்தை பிடித்தான் என்பதை பற்றியும் குறிப்புகள் பராசரர் சமிதை என்கிற வேத பகுதியில் கிடைக்கின்றன. பராசர சமிதை. இந்த பராசர சமிதையில்தான் போய் அனுமன் அந்த சூரிய பழத்தை பற்றினான் என்கிற அந்த வரலாறு தெரிவிக்கப்படுகிறது. அந்த வரலாற்றை பற்றி அடுத்த வகுப்பில் நாம் விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் பராசர சமிதையும் இன்னும் வேறு சில இடங்களிலேயும் கிடைக்கிற ஒரு குறிப்பு ஹனுமத் ராமாயணம் என்பதை பற்றியது. ராமாயண காலத்திலேயே ராமன் இருக்கும்போதே ராமனுடைய பெருமையை, ராமச்சரிதத்தை ஹனுமத் ராமாயணமாக பாடினான். அப்படி பாடியவன் ஆங்காங்கே கிடைத்த மண் பாலங்களை எடுத்து, எப்படி பாலம் கட்டும்போது கிடைத்த கல்லையெல்லாம் போட்டு பாலம் கட்டினார்களோ அப்படி மண் பாலங்களை எடுத்து அந்த மண் பாலங்களிலே பொறித்தானாம். பொறித்துவிட்டு அவற்றையெல்லாம் வரிசையாக வைத்து ராமனை அழைத்து, இதோ பார் உன்னுடைய சரிதை என்று காட்ட, அடக்கத்திலேயே ஊறிப்போன ராமன், இதெல்லாம் என்ன பாடுவதற்கு பெரிய விஷயமா? நான் என்னுடைய கடமையை செய்தேன், இதிலே என்ன இருக்கிறது பாடுவதற்கு? இதை ஏன் பாடினாய்? பெரியதாக பாடுவதற்கோ கவிதை எழுதுவதற்கோ இதில் ஒன்றுமில்லை. ஐ ஒன்லி டிட் மை டியூட்டி என்று சொல்லிவிட்டு அந்த பக்கம் போய்விட, மனம் உடைந்து போன அனுமன், சரி தன்னுடைய கடமையை செய்தேன் என்று ராமனே சொல்லிவிட்ட பின்னால் நான் என்ன செய்வது
என்று அப்படியே ஒவ்வொரு மண் பாலமாக எடுத்து அதிலே இருக்கிற ஸ்லோகத்தை, அதிலே இருக்கிற பாடலை ஒரு முறை சொல்லிவிட்டு கடலிலே தூக்கி தூக்கி போட்டு விட்டானாம். ஆகவே ஹனுமத் ராமாயணம் மொத்தமும் கடலிலே போய்விட்டது, இப்போது கிடைக்கவில்லை. ஆனால் காளிதாசர் காலத்தில் ஒரே ஒரு பாடம் மாத்திரம் காளிதாசருக்கு கிடைத்து, காளிதாசர் அதை படித்து அந்த லிபி, அது எழுதப்பட்ட லிபி இப்போது இருப்பவர்களுக்கு தெரியாது. ஆனால் காளிதாசர் அதை படித்து, இது ராமாயணத்தில் ஹனுமத் ராமாயணம் பாடின ஹனுமனுடைய வார்த்தைகள் என்று அதை கொண்டாடினார் என்றும் கூட சில கதைகள் உண்டு. இந்த கதைகளெல்லாம் இப்படியே நடந்தனவா என்பதை விட, அனுமனுடைய புகழ், ராமனுடைய புகழை நாம் செவிமடுக்கும்படியாக திருத்திக் கொடுத்த கவிநாயகன் அனுமனுடைய புகழ் ராம புகழை காட்டிலும் உயர்ந்தது என்பதை சொல்லுவதற்குத்தான். பகவானை காட்டிலும் பாகவதன் உயர்ந்தவன், ஆண்டவனை காட்டிலும் அடியார் உயர்ந்தவர் என்பதை காட்டுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட கதைகளெல்லாம் வந்திருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்கிறோம். அனுமன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான். விஸ்வரூபம் எடுத்து நிற்கிற அந்த அனுமனை, என்ன இருந்தாலும் விஸ்வரூப தரிசனம் என்றால் ஒரு கணத்தில் பார்த்துவிட முடியுமா என்ன? ஒரு வார காலம் அனுமனுடைய விஸ்வரூபத்தை தரிசித்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் அதற்கு பின்னர் அவன் கடல் தாண்டி அந்த பக்கம் போய்விடுவான். ஆகவே இந்த ஒரு வார காலம் அனுமனையே கண்ணார கண்டு, நெஞ்சார தொழுது, தர்மத்தை உளமாற நினைத்திருப்போம். அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை வணக்கம். நன்றி.